குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தசம் ஸ்ரீ குருவே நமக. நம்ம தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இப்போது மிதுன ராசிக்கு புரட்டாசி மாத பலன் பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அப்போது புரட்டாசி மாதத்தில் இந்த மிதுன ராசிக்கு கிரக அடைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்கள் ராசி மேலே செவ்வாய் இருக்கிறார். உங்கள் ராசியாதிபதி அப்படிங்கிறது புதன் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார். 4ஆம் இடத்துல கேது பகவானும் சுக்கிர பகவானும் சூரிய பகவானும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 9ஆம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 10ல் உங்களுக்கு ராகு பகவானும் 12ஆம் இடத்துல உங்களுக்கு குரு பகவானும் இருக்கிறாங்க. அப்போ இந்த காலகட்டம் இந்த கிரக அடைவுகள் வச்சு தான் நம்ம புரட்டாசி மாதத்துக்கு நம்ம மிதுன ராசிக்கு பலன் சொல்ல போகிறோம். பாருங்கள், உங்களுக்கு 11ஆம் அதிபதியும் கூட உங்கள் ராசி மேலேயே இருக்கிறார். அப்போ லாபஸ்தானாதிபதியே உங்கள் ராசி மேலே இருக்கும்போது இந்த 11ஆவது புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிக சிறந்த காலகட்டமாக அமையப்போகுது. பாருங்க, அது சொந்த நட்சத்திரத்திலே இருக்கிறார். அப்போ மிருக சீரிச நட்சத்திரத்திலேயே செவ்வாய் அங்கே வந்து நிற்கும் போது நீங்கள் நினைக்கிற காரியம் நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. பாருங்க, 6ஆம் அதிபதியும் உங்கள் ராசி மேலே இருக்கிறார். அப்போ உங்களுக்கு நோய் சம்பந்தமான விஷயத்துலேயே கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கடன் அப்படிங்கிறது சீக்கிரமாக அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கு. குரு பகவான் எங்கெங்கெல்லாம் பார்க்குறாரு அப்படின்னா, உங்களுக்கு 12ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ அந்த 4ஆம் இடத்தை உங்களுக்கு குரு பகவான் அங்கே பார்க்குறாரு அப்படின்னாலே உங்களுக்கு இட சம்மந்தமான பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு 4ஆம் இடத்துல அந்த கேது பகவான் நிற்கும் போது தான் ஒரு இடத்த வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியும் அது ஏதாவது கோயில் நிலமாவோ இல்லாட்டி அடுத்தவங்க நிலமாவோ இல்லை பொது பட்டாவோ புறம்போக்கு நிலமாவோ இருக்கும். அதுல ஒரு பிரச்சனையும் நிம்மதி இல்லாத வாழ்வும் நீங்க இட சம்பந்தமான விஷயத்துல நீங்க கடந்த காலத்துல செஞ்சிருப்பீங்க. பாருங்க, இது வரைக்கும் சம்பாதிச்ச பணம் அனைத்துமே ஒரு இடத்துல நிக்குது அப்படின்னா அது இட சம்பந்தமான பிரச்சனையில உங்களுக்கு இந்த மிதுன ராசிக்கார சந்திக்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்படுறீங்க. நீங்க வேணும்னே முயற்சிக்கல, உங்க நேரம் காலம். ஏன்னா அந்த 4ஆம் இடத்துல உங்க ராசிக்கு கேது பகவான் நிக்குதுன்னா அங்க வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த இடத்துல பல பிரச்சனை. அப்போ அந்த பிரச்சனை எப்படி சமாளித்து எப்படி வெளியே வரனே தெரியல, ஒரு விடை கிடைக்குதுன்னே தெரியல அப்படின்றதுன்னா பாருங்கள், அந்த சூரிய பகவான் நாங்கள் அந்த 4ஆம் இடத்துல போய் நிற்கும் போது 100% நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தில் இந்த சூரிய பகவானும் புதன் பகவானும் பரிவர்த்தனை ஆகிறாரு. அங்கே பரிவர்த்தனை ஆகும்போது நல்ல பலனை கொடுத்துருவார். அப்போ இது வரைக்கும் நான் விற்கல அப்படின்னா அந்த குரு பகவான் அங்கே 4ஆம் இடத்தை பார்க்கும்போது 100% அந்த இடத்த விற்று நல்ல லாபமாக வரப்போகுது. சரிங்க, இது வரைக்கும் வாங்கவே இல்லை, ஒரு நம்ம வாழ்க்கையே நம்ம வாடகை வீட்லேயே போயிருமோன்னு நிறைய பேர் நினைக்கிற காலகட்டமாக இருக்குது. ஏன்னா அந்த 4ஆம் இடத்துல உங்களுக்கு அந்த கேது பகவான் நிற்குதுன்னா அந்த இடம் சம்மந்தமான விஷயம் அதில் ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்கும். வாங்கலாமா வேண்டாமா, வாங்கலாமா வேண்டாங்க, பயங்கரமான ஆலோசனை பண்ணிருப்பீங்க. பாருங்க, போய் பார்த்துருப்பீங்க, அந்த இடம் அட்வான்ஸ் பண்றதுக்குள்ள வேற ஒருத்தர் பிடிச்சிருவார். நீங்க போவீங்க, அந்த படம் உங்களுக்கு சுத்தமா பிடிக்காததுக்கான வாய்ப்பு இருக்கு. அது நீளமா இருக்கும், அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு. என்னடா பண்றது, நம்மளுக்கு இடமே அமையாதான் அப்படிங்கிற யோசனையிலேயே இருந்திருப்பீங்க. பாருங்க, உங்க ராசியாதிபதி 4ஆம் இடத்துல நிற்பார். அப்ப இந்த காலகட்டத்தில் அந்த குரு பகவான் அப்படிங்கிறது 12ஆம் வீட்டில இருந்து உங்க 4ஆம் இடத்தை பார்க்கும்போது 100% உங்களுக்கு இடம் அப்படிங்கிறது நிம்மதியா நல்ல இடமா, விலை உயர்ந்ததாலும் கூட நல்ல இடமா கிடைக்க போகுது. அப்ப இந்த காலகட்டத்தில் இந்த புரட்டாசி மாசத்துல இடம் சம்பந்தமான விஷயம் உங்க மிதுன ராசிக்கு நல்ல யோக பலனை கொடுக்கக்கூடிய காலகட்டமா வரப்போகுது. அது நல்லபடியாக பயன்படுத்திங்க. பாருங்கள், இந்த அம்மா அப்படிங்கிறது உங்களுக்கு ராசியாதிபதியே 4ஆம் இடத்துல இருக்காரு. அப்புறம் அம்மா மேலே பாசம் மிக அதிகமாக வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. அவங்களோட உடல்நிலையை கொஞ்சம் கேர் எடுத்து பாருங்கள். அப்படி கேர் எடுத்து பாருங்கன்னா அவங்களுக்கு அம்மாவுக்காக அதிகமாக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அந்த குரு பகவான் பார்த்தாரு, அதில் எந்த பயம் இல்லை, எந்த சின்ன சின்ன தொந்தரவு கொடுக்கும். அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா மிக சிறந்த யோகமாக இருக்குது. பாருங்கள், அடுத்தது தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. நம்ம என்ன தொழில் பண்ணுறதுனே தெரியல.
பாருங்க, இது வரைக்கும் நிறைய தொழில் பண்ணிருப்பீங்க. அந்த தொழில் இனத்தினால எல்லாம் விட்டீங்கன்னா, அந்த உபய ராசினாலே 7ஆம் அதிபதி பாதகாதிபதிங்க. என்னதான் நான் உண்மையா நேர்மையா நியாயமா செயல்பட்டாலும் கூட ஒரு 100% உங்களுக்கு அந்த இட சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு பிரச்சனை. அது மட்டும் இல்லாம அந்த நண்பர்கள் மூலியமா ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. அப்ப இது மட்டும் இல்லாம நீங்க வரக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்கு உபய ராசியே வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ அந்த காலகட்டத்தில் நீங்கள் 100% இதுவரைக்கும் சேர்ந்த நண்பர்களால் கடன் ஆகிட்டீங்க அப்படின்னா, இந்த காலகட்டங்களில் 100% உங்களுக்கு நல்லபடிய கடன் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கு. அந்த தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு 10ஆம் இடம் தான். அந்த 10ல் ராகு பகவான் இருந்தாலும் கூட, 10ஆம் அதிபதி 12 இருந்தாலும் கூட, இந்த காலகட்டத்தில் 100% தொழில் அமையறதுக்கான காலகட்டமாக இருக்கு. பாருங்க, இது வரைக்கும் எனக்கு தொழிலே அமையலைனாலும் கூட இந்த காலகட்டத்தில் தொழில் ஏதாவது பண்ணிங்கன்னா ராகு சம்பந்தமான தொழில் இல்லாட்டி குரு சம்பந்தமான தொழில் ஏதாவது பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டா உங்களுக்கு மேலும் மேலும் வளர்ச்சியை கூடிய காலகட்டமா இருக்கு. அந்த ராகு சம்பந்தமான தொழில் அப்படின்னா உங்களுக்கு நல்லபடியா ஐடி ஃபீல்டுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. அது இல்லாமல் குரு சம்பந்தமான தொழில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வங்கி பணி, ஆசிரியர் பணியெல்லாம் பர்ஃபெக்டா வேலை செய்யக்கூடிய காலகட்டமா இருக்கு. அப்போ இந்த துறையை தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 100% உங்களுக்கு பின்னடைவே கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேலைக்கு அதிகம் போகிறோம், அந்த கடனே அடைய மாட்டேங்குது. எப்போத்தான் கடன் அடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100% எப்போ கடைனா அந்த 6ஆம் இடத்த குரு பார்க்கணும், இல்லாட்டி 6ஆம் அதிபதியை உங்களுக்கு குரு பார்க்கணும். பாருங்க, உங்களுக்கு 6ஆம் இடத்தையே குரு பார்க்குறது பார்த்தீங்களா. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது 100% உங்களுக்கு இடம் அப்படிங்கிறது நல்லபடியாக அமைஞ்சாலும் கூட கடன் அப்படிங்கிறது 100% அடையிறதுக்கான காலகட்டமாக இந்த புரட்டாசி மாதம் அமைய போகுது. இது நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. பாருங்க, இது மட்டும் இல்லாமல் நமக்கு கல்யாணம் ஆகவே இல்லை, எப்பத்தான் கல்யாணம் ஆகும் அப்படிங்கிற ஒரு 100% ஒரு ஏக்கத்திலே இருந்திருப்பீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பின்னாடி வர சந்ததிக்கெல்லாம் ஆகுது. எனக்கு கூட 5 வருஷம் 3 வருஷம் 2 வருஷம் சின்ன குழந்தைகளுக்கு சின்ன பசங்களுக்கெல்லாம் ஆகுது, ஆனால் எனக்கு ஒன்றும் ஆகவே இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்திலே இருந்திருப்பீங்க. அது எப்போ ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல நிலைமையில் இருக்கணும். அப்போ உங்கள் ராசியாதிபதி அந்த 4ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப நல்ல மூல திரிகோணம் ஆட்சி ஆகும்போது 100% உங்களுக்கு நல்ல யோகத்தை கிடைக்க போகுது. பாருங்க, அந்த ராசியாதிபதி அப்படிங்கிறது உங்களுக்கு மூல திரிகோணம் வாங்கி அங்க கன்னி ராசியில் இருக்கும் பொழுது, அதே மட்டும் இல்லாம உங்களுக்கு 7ஆம் இடத்த அதிபதி 12ஆம் இடத்துல வந்து நிற்கும் பொழுது கல்யாணம் அப்படிங்கிறது 100% ஆகக்கூடிய நேரங்காலமாக இருக்க போகுது. அப்போ ஆவணி மாதம் நல்ல விசேஷம் செய்யக்கூடிய சூழ்நிலை இல்லாட்டியும் கூட ஐப்சி மாதம் அப்படிங்கிறது இந்த கம்பல்சரி கல்யாண சிவ நிகழ்ச்சிகள் கம்பல்சரி இந்த மிதுன ராசிக்கு நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இது வரைக்கும் வெளிநாட்டில் தான் வேலை முயற்சி பண்ணுறீங்கன்னா கம்பல்சரி முயற்சி பண்ணலாம். ஏன் அப்படின்னா இந்த 11ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதி அப்படிங்கிறது உங்கள் ராசி மேலே இருக்காரு. அப்போ இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு வாய்ப்பு கம்பல்சரி கிடைக்கும். பாருங்க, 12ல் குரு 10ல் ராகு பகவான் நீர் ராசியில் இருந்தாலே உங்களுக்கு வேலை அப்படிங்கிறது 100% உண்மை. அது மட்டும் இல்லாமல் இந்த 11ஆம் அதிபதி லாபஸ்தானாதிபதியும் கூட உங்கள் ராசி மேல் வரும்போது 100% வெளிநாட்டில் வேலை கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். இல்லை, வெளிநாட்டில் தான் வேலை செய்கிறேன், ஆனால் நிம்மதி இல்லாத வேலை, எந்த வேலையும் நிம்மதி இல்லை, எப்போ தான் நமக்கு அது கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த 11ஆம் அதிபதி உங்களுக்கு ராசி மேல வரும்போது கம்பல்சரி கிடைச்சிரும். அப்போ 11ஆம் அதிபதி ராசி மேல இருக்கும்போது நீங்க என்ன மாதிரி நினைக்கிறீங்களோ அது பர்ஃபெக்டா கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த புரட்டாசி மாசம் இருக்க போகுது. இது நல்லபடியா பயன்படுத்தக்கூடிய காலகட்டமா நல்லபடியா பயன்படுத்திக்கங்க. பாருங்க, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான். இது ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒரே சின்ன சின்ன வேறுபாடுகள் மட்டும்தான் இருக்கு. உங்க ஜாதகத்துல உங்க ராசியாதிபதி எங்க இருக்காரு, உங்க ராசியாதிபதி எந்த இடத்துல இருக்காரு, உங்க ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரு பார்வை இருக்கா, குரு பலன் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அதிலிருந்து வேற என்ன எடுத்தாலும் நீங்கள் வாழ்க்கையில் பின்னடை சந்திக்கிறதுக்கான காலகட்டமாக இல்லை. நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ளதை தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களிடமிருந்து விரும்புவது தரணிதாசன், பாரம்பரிய மொழி ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நன்றி, வணக்கம்.